Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது the second part of modern drama. So, PGTRBல approaches to literature அப்படிங்கிற பேப்பர்ல இருக்கக்கூடிய first topic தான் modern drama. அதோட first part already பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது second part of modern drama. இதுதான் கன்க்ளூடிங் பார்ட்டாகவும் இருக்க போகுது. இந்த பார்ட்ல டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு குவிஸும் இருக்கும். ஸோ பிஃபோர் வி என்டர் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So with a small recap, we can get into the into today's class. So we understood what is modern drama. Modern drama என்னன்னு பார்த்தோம். அப்புறம் the various types of modern drama பார்த்தோம். Realism plays, realist plays, problem plays, play of ideas, the new type of romantic plays, poetic plays, historical plays, biographical plays, Irish movement, comedy of manners. ஸோ இது எல்லாமே இந்த நியூ ட்ராமால, அதாவது மாடர்ன் ட்ராமால வரக்கூடிய அந்த வேரியஸ் ஜான்ராஸை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல 4 more types of modern drama பார்த்துட்டு நம்ம we shall get into the quiz. And we shall conclude this episode. So impressionism அப்படிங்கிறது a type of modern drama. ஆக்சுவலா இந்த impressionism வந்து ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்ல ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் தியேட்டருக்கும் அது ஷிஃப்ட் ஆச்சு. The impressionist movement in the arts is often associated with painting, but its influence has extended to other art forms including theatre. So in the beginning வந்து impressionist அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து தியேட்டர்ல இருந்தது, பெயிண்டிங்ல இருந்தது, லேட்டரா தான் தியேட்டருக்கு ஷிஃப்ட் ஆச்சு. Impressionism in theatre is a style of performance that emphasizes the sensory experience of the audience. So, in the இம்ப்ரெஷனிசம் தியேட்டர் வந்து எது அதிகமாக பேசுது அப்படின்னு சொன்னால் இட் எம்ஃபசைசஸ் த சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்வையாளர்களோட உணர்வுகளை தூண்டக்கூடிய விதமாக இருக்கும். அந்த சென்சஸ் இருக்கு இல்லையா, பார்வை, இந்த ஹியரிங், அந்த எஃபெக்ட்ஸு, இதெல்லாம் தான் வந்து அதிகமாக இதில் வந்து தூண்டப்படக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகே, இட் ஹேஸ் இட்ஸ் ஆரிஜின்ஸ் இன் த லேட் 19th century as a reaction against the traditional approach to theatre. ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச்லேருந்து ஃபுல்லாக ஒரு விலக்கி வைக்கப்பட்ட ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் டு ட்ரெடிஷ்னல் ஃபார்மாக தான் இந்த இம்ப்ரெஷனிஸ்ட் ஃபார்ம் வருது. த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இம்ப்ரெஷனிசம் in theatre includes the use of light, color, sound, non-linear narrative and abstraction. So light, color, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வச்சு தான் என்ன கொடுக்குறாங்க, இம்ப்ரெஷனிஸ்டிக் மூமெண்ட், அந்த நியூ டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த மாடர்ன் ட்ராமாவோட the இம்ப்ரெஷனிஸ்டிக் ஃபார்ம் வந்து டெவலப் ஆகுது. அடுத்து செகண்ட், எக்ஸ்பிரஷனிசம். எக்ஸ்பிரஷனிசம் was a movement in drama and theatre that principally developed in Germany in the early decades of the 20th century. இம்ப்ரெஷனிசம் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பிரஷனிசம். ஸோ எக்ஸ்பிரஷனிசம்ங்கிறதும் ஒரு மூமெண்ட் இன் ட்ராமா தான். இது வந்து ஏர்லி 20th centuryல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மூமெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் இட் டெவலப்ட் இன் ஜெர்மனி, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இம்ப்ரெஷனிஸ்ட் மூமெண்ட் வந்து பிரான்ஸில் டெவலப் ஆயிருக்கும், எக்ஸ்பிரஷனிசம் வந்து இன் ஜெர்மனி. ஓகே, ஸோ excuse me. So expressionism was then explored and evolved in Germany by a multitude of playwrights, the most famous of which being Georg Kaiser, whose first successful play, The Burghers of Calais, was written in 1913 and first performed in 1917. So, நான் சொன்ன மாதிரி இம்ப்ரெஷனிசம் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு அந்த பெயிண்டிங் ஃபார்ம் தான். அது வந்து ஃப்ரான்ஸில் ஆரம்பிக்குது. எக்ஸ்பிரஷனிசம் வந்து ஜெர்மனில் ஆரம்பிக்கிற ஒரு மூமெண்ட்டு. இதை வந்து ஆரம்பித்த அந்த நிறைய பிளேரைட்ஸில் முக்கியமானவங்க அப்படின்னு சொன்னால் ஜார்ஜ் கெய்சர் அப்படிங்கிறவர். ஓகே, இவர் வந்து ஒரு முக்கியமான பிளே ரைட் அமங் எக்ஸ்பிரஷனிஸ்ட் ரைட்டர்ஸ். அவர் எழுதின சக்சஸ்ஃபுல் பிளே தான் த பர்கர்ஸ் ஆஃப் கெலேஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் ஆனது 1917. அடுத்ததா, another highly influential German expressionist playwright was Ernst Toller, who had his first successful play
டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரீமியர் இன் பெர்லின் இன் 1919. இன்னொரு எக்ஸ்பிரஷனிஸ்ட் முக்கியமான 2 பிளேஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து பர்கர்ஸ் ஆஃப் கெலேஸ், இன்னொன்று வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். பர்கர்ஸ் ஆஃப் கெலேஸ் எழுதுனது ஜார்க் கெய்சர், இது வந்து ஏர்னஸ்ட் டாலர். இந்த பிளே வந்து வந்தது 1919. ஸோ ஏர்லி 20th செஞ்சுரியில் தான் இந்த எக்ஸ்பிரஷனிஸ்ட் மூமெண்ட் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. The most defining characteristics of expressionism is the theatrical context where the emphasis on uncovering intense emotions and the failure of societal systems that have been overlooked. பார்த்தீங்கன்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ இம்ப்ரெஷனிசம் பற்றி சொன்னப்போ என்ன சொன்னோம், சென்சாரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தது. கலரு, சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் அதிகமாக கொடுத்தாங்கன்னு சொன்னது சொல்லி அதை பார்த்தோம். இப்போ எக்ஸ்பிரஷனிஸ்ட் மூமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக இமோஷன்ஸை தூண்டுற மாதிரி இருக்குமா. அந்த பிளே ரைட் எழுதுறாரு இல்லையா, அதை வந்து அந்த ஸ்டேஜில் நடிக்கிறவங்க வந்து பயங்கர இமோஷன்ஸை வெளிப்படுத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணி நடிப்பாங்களாம். அதான் இது எக்ஸ்பிரஷனிசம். அதாவது சொசைட்டியல் சிஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் இருக்கு இல்லையா, ஃபெயிலியர்ஸ், நம்ம சமூகத்தில் இருக்க அவலங்களை பற்றி பேசுகிறப்போ பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து நடிக்கிறாங்க. அதோட ஃபெயிலியர்ஸ் பற்றி பேசுகிறப்போ காமன்லி எக்ஸ்பிரஷனிஸ்ட் தியேட்டர் கிரிட்டிக் த கவர்மெண்ட், பிக் பிஸ்னஸ், த மிலிட்ரி, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அண்ட் செக்ஸிசம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு காமனான ஒரு சமூகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளை பற்றியும் எக்ஸ்பிரஷனிஸ்ட் தியேட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணும். ஓகே, எக்ஸ்பிரஷனிசம் ஷிஃப்டட் எம்பசிஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் ஆஃப் பீசஸ் டு த ஃபிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹைலைட்டட் த டைரக்டர்ஸ் ரோல் இன் கிரியேட்டிங் எ வெஹிக்கிள் டு டெலிவர் தேர்ஸ் அண்ட் த பிளேரைட்ஸ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் டு ஆடியன்சஸ். அப்போது ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருப்பார், டெக்ஸ்டில் எழுதியிருப்பார்ல, அதை விட ஒரு டைரக்டரோட ரோல் தான் முக்கியத்துவமாக இருந்தது. ஏன்னா அவர் தான் என்ன பண்ணாரு, அந்த இவர் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்தாரு, அந்த ஃபீலிங்ஸோடு கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஸோ எக்ஸ்பிரசிவாக அதை கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஸோ அந்த இடத்துல டைரக்டரோட ரோல் தான் வந்து ரொம்ப இட் ஹைலைட்டட் த டைரக்டர்ஸ் ரோல். ஓகே, ஏன்னா அவர் தான் என்ன பண்ணாரு, அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு விஷயம் ஒரு பிளே எழுதியிருக்காருன்னா அதை அந்த பயங்கர அந்த ஃபீலிங்ஸோடு கொண்டு போய் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குறாரு. அவரோட டூல்ஸ், அவரோட வெப்பன்ஸ் யார், அந்த ஆக்டர்ஸ் மூலமாக ஒரு விஷயத்தை அழகாக எக்ஸ்பிரஷன்ஸோடு கொண்டு போகிறாரு. இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸை தோன்ற விதமாக இவங்களோட ஃபீலிங்ஸ் மூலமாக அங்கே கொண்டு போய் சேர்க்குறாரு. இதுதான் வந்து ஸோ டைரக்டரோட ரோல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. எக்ஸ்பிரஷனிசம் இஸ் another important feature of modern drama. It marks an extreme reaction against naturalism. ஸோ நேச்சுரலிசம்க்கு இதுவும் அகெயின்ஸ்டான ஒரு தியேட்டர் ஃபார்மாக தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இதே சமயத்தில் நேச்சுரல் ட்ராமாவும் வருது, அகெயின்ஸ்டான ட்ராமாஸும் வந்துட்டுருக்கு. ஸோ ப்ராப்ளம் பிளேஸு, நேச்சுரல் ரியலிஸ்ட் பிளேஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும், ரியலிஸ்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக தான் இம்ப்ரெஷனிசம், எக்ஸ்பிரஷனிசம் இந்த மாதிரி ட்ராமாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. The movement, which had started early in Germany, made its way in England in English drama, and several modern dramatists like J.B. Priestley, Zeno Casey, C.K. Monroe, Elmer Rice have made experiments in the expressionistic tendency in modern drama. So இவங்கெல்லாம் முக்கியமான exponents in modern expressionist drama. இவங்கெல்லாம் இந்த ஃபார்மை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது அப்சர்ட் பிளே. அப்சர்ட் பிளேனாலே உங்களுக்கு வந்து ஒரு பிளே ரொம்ப ஞாபகம் வரும், வெயிட்டிங் ஃபார் கோடோ. அது ஒரு அப்சர்ட் பிளே. த தியேட்டர் ஆஃப் த அப்சர்ட் இஸ் அ போஸ்ட் வேர்ல்ட் வார் II designation for particular plays of absurdist fiction. அந்த ஃபிக்ஷன் பேரே absurdist fictionனு சொல்லுவாங்க. அப்சர்ட்னா ஃபூலிஷ்னு அர்த்தம். ஓகேங்களா, அதோட பிளெயின் மீனிங், ரொம்ப லிட்ரலான மீனிங் அப்படின்னா அப்சர்ட்னா ஃபூலிஷ். ஓகே, அப்சர்ட் பிளே. இட் இஸ் ரிட்டன் பை நம்பர் ஆஃப் primarily யூரோப்பியன் பிளே ரைட்ஸ் in the late 1950s. அப்போ 1950s வந்து இந்த டைப் ஆஃப் பிளேஸ் வருது. The plays focus on largely on ideas of existentialism. எக்ஸிஸ்டென்ஷியாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் இருக்கு. அது மாதிரி தான் அதோட ஐடியாஸை சார்ந்ததாக தான் அப்சர்ட் பிளே இருக்கும். அண்ட் இட் எக்ஸ்பிரஸ் வாட் ஹேப்பன்ஸ் when human existence lacks meaning or purpose and communication breaks down. இது எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு அர்த்தமே இல்லாத விஷயம்
த்துக்காக தான் மனுஷன் வந்து நிறைய ஓடுறான். நம்ம ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சோம் நம்ம வாழ்க்கை அப்படின்னா புரியும். எதுக்காக ஓடுறோம்? எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறோம்? கடைசியில எல்லாமே மீனிங்லெஸ்ஸா புரியும். இல்லையா? ஒரு ஒரு அர்த்தமே இல்லாத எல்லாருமே பிறக்கிறோம். ஒரு ஒரு மெக்கானிக்கலான ஒரு லைஃப் எல்லாரும் இறந்து போறோம். ரீப்ரொடியூஸ் பண்றோம், இறந்து போறோம். ஸோ இது வந்து வாட் இஸ் த எண்ட்? இதோட வாட் இஸ் த கோல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. ஸோ இந்த பர்ப்பஸ் இல்லன்னா அதெல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகும். ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா. The structure of the place is typically a round shape with the finishing point the same as the starting point. அப்போ இந்த அப்சர்ட் டிராமால பார்த்தீங்கன்னா, ஆரம்பமும் முடிவும் ஒரே இடத்துல. ஒரு மனுஷன் சுத்தி சுத்தி ஒரே இடத்த அதாவது ஒரு ரவுண்ட் அபவுட் ஒரு எப்படி வந்து ஒரு வட்டம் இருக்கோ அது மாதிரி தான். ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து தான் நிக்கிறது நிக்கிறது இல்லையா? ஒரு புள்ளி. அது மாதிரி தான் வந்து லைஃப்பும் இருக்குன்னு சொல்றது தான் அப்சர்ட் பிளே. அப்சர்டிஸ்ட் டிராமா asks its viewer to draw his own conclusions, makes his own errors. ஸோ அது வந்து எந்த ஒரு ஒரு அப்சர்ட் பிளே வந்து எந்த ஒரு முடிவும் சொல்லாது. அது என்ன சொல்லும்னா ஆடியன்ஸ்க்கே முடிவுகளை விட்டுவிடும். நீங்களா தான் ஒரு விஷயத்துல என்ன பண்ணிக்கணும் முடிவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ தவறுகளோட நீயே தான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லும். தோ தியேட்டர் ஆஃப் த அப்சர்ட் மே பி சீன் அஸ் நான்சென்ஸ் தே ஹாவ் சம்திங் டு சே அண்ட் கேன் பி அண்டர்ஸ்டுட். தியேட்டர் ஆஃப் த அப்சர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுலிஷா தான் இருக்கும். என்ன ஒரு அர்த்தங்கட்டத்தனமா இருக்குனாலும் அது ஏதோ சொல்ல வருது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புரியும். அது என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அந்த மீனிங்லெஸ்னஸ் கூட அழகா சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்சர்ட் பிளேக்கு உண்டு. சாமுவேல் பெக்கெட்ஸ் வெயிட்டிங் ஃபார் கோடோ இஸ் அ ஃபேமஸ் அப்சர்ட் பிளே. நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் வெயிட்டிங் ஃபார் கோடோ. அடுத்ததா எபிக் தியேட்டர். எபிக் தியேட்டர்ங்கிறது இன்னொரு ஃபேமஸ் டைப் ஆஃப் ஜான்ரா இந்த மாடர்ன் ட்ராமால. எபிக் தியேட்டர் இஸ் நாட் மென்ட் டு ரெஃபர் டு ஸ்கேல் ஆர் த ஸ்கோப் ஆஃப் த ஒர்க். எபிக் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. பெரிய ட்ராமா அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப லாங் அப்போ பேரடைஸ் லாஸ்ட் மாதிரி 12 பார்ட்ஸ் மாதிரி அப்படி கிடையாது. பட் ராதர் டு த ஃபார்ம் இட் டேக்ஸ். எபிக் தியேட்டர் emphasizes the audience's perspective and reaction to the piece through a variety of techniques that deliberately cause them to individually engage in a different way. அவங்க வந்து வெரைட்டி ஆஃப் டெக்னிக்ஸ் கொடுப்பாங்க. அந்த இவங்க இருக்காங்களே ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுவாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து அவங்க வந்து எங்கேஜ் ஆவாங்க. ஆடியன்ஸ் வந்து எபிக் தியேட்டர் பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்களை அவங்களா இமேஜின் பண்ணிக்கிற மாதிரி என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் எபிக் தியேட்டர். பெர்டால்ட் பிரெஷ்ட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பனன்ட் ஆஃப் எபிக் தியேட்டர். அப்போ இதில் வந்து ஃபேமஸான ரைட்டர்னு சொன்னால் பெர்டால்ட் பிரெஷ்ட். அவரோட மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு எபிக் தியேட்டர் பிளே. இது அடிக்கடி சில பில்ல ப்ரிஸ்கிரைப் ஆகிற ஒரு டிரான்ஸ்லேட் ஆயிருக்க ஒரு ஜெர்மன் பிளே. இது வந்து இட் வாஸ் ரிட்டன் பை பெர்டால்ட் பிரெஷ்ட் அண்ட் மார்கரெட் ஸ்டெஃபன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் சம் ஆஃப் த லேட்டஸ்ட் அந்த 1950s ஒட்டி வந்த ஒரு சில ஜான்ராஸையும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் மாடர்ன் ட்ராமாவோட வேரியஸ் ஃபார்ம்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வித் அ ஸ்மால் quiz we shall in today's episode. Okay, the first and earliest phase of modernism in English drama is marked by the plays of dash and dash. அப்போ மாடர்ன் பிளேஸ்ல ஆரம்ப காலத்துல எழுதின 2 ரைட்டர்ஸ் யாரு? G.B. Shaw and John Galsworthy. Das was the main dramatist who gave importance to poetic plays of the modern drama. Poetic plays எழுதினவர் யாரு? T.S. Eliot. மாடர்ன் ரைட்டர்ஸ்ல poetic plays எழுதினவர் T.S. Eliot. அப்புறம் T.S. Eliot was one among the modern dramatists who wrote. இதே கொஸ்டினை வேற மாதிரி கேட்டிருக்கேன். T.S. Eliot was one among those modern dramatists who wrote what kind of plays? Poetic plays. Bertolt Brecht was a great exponent of இது கடைசியில பார்த்தோம் epic theatre. மொத்தம் 3 கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல படிச்சிருப்போம். டாஸ் இஸ் த ஃபேமஸ் அப்சர்ட் ட்ராமா. அப்சர்ட் ட்ராமால ஃபேமஸான அப்சர்ட் ட்ராமா நம்ம எதை பார்த்தோம்? வெயிட்டிங் ஃபார் கோடோ. ஆக்சுவலி ப்ரொனன்சியேஷன் வந்து கோடோ தான். டி வந்து சைலண்ட். சாமுவேல் பெக்கெட் இஸ் an exponent of dash play, absurd play. Ernst Toller was a German expressionist playwright. ஓகே, எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளேரைட் தான் ஏர்ன்ஸ்ட் டாலர். டேஷ் வாஸ் த நார்வேஜியன் ட்ராமாட்டிஸ்ட். பாப்புலரைஸ்ட் ரியலிசம் இன் who popularized realism in modern drama? இல்லை, சாரி, ஹென்ரிக் இப்சன். Henrik Ibsen's play Dash is a good example of a problem play.
Doll's House. Doll's House வந்து one of the best among problem plays. So this was the source, and I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.